மிதுன ராசி அன்பர்கள் கடந்த சில காலமாகவே கண்ணீர் விட்டு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அனுபவிக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை. எப்போதான் விடிவு காலம் பிறக்குமோங்கிற ஒரு ஏக்கங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு பக்கம் சரி கட்டணும்னு நினச்சிங்கன்னா வேறு வகையில் பொறுத்த வரைக்குமே செலவுங்கிறது வந்துடுதுங்க. வாங்கின கடனையே அடைக்க முடியாமல் இருக்கிறப்ப இன்னும் கடன் தான் அதிகமாகுதுங்கிற ஒரு சிந்தனை கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் என்னதான் நீங்கள் கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருந்தாலுமே வேணும்னு இந்த நேரம் வம்புக்கு வரக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க. எந்த இடத்துலையும் வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு தான் இருக்கிறீங்க. ஆனாலுமே கூட இருக்கக்கூடியவங்க உங்களை சும்மா விடுறதில்ல, உங்கள் குணத்தையே மாற்றி விட்டுறாங்கன்னு சொல்லலாங்க. கோபப்பட்டு பேசுகிறீங்க, அந்த வார்த்தையோட பின்விளைவுங்கிறது அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக தான் அமைஞ்சிருதுன்னு சொல்லலாங்க. அதுவுமே வீட்டில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சொந்த வீட்டிலேயே நிறைய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருந்திருக்கும். நல்லா இருக்கிற குடும்பத்தில் எதுக்கு தான் காரணமே இல்லாமல் சண்டை சச்சரவு ஏற்படுதுன்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாக இருந்திருப்பீங்க. அதுவுமே இந்த பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த உறவினர் வகையில் ஏற்படக்கூடிய மனசாபத்தை வீட்டில் விவாதிக்கிறதுனாலேயே குடும்ப வாழ்க்கை கிடக்கூடிய அமைப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற பயம் வேற ஒரு பக்கம் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏறக்குறைய சொல்லணும்னா மாச கணக்குன்னு சொல்ல வேண்டாம், வருஷ கணக்காகவே பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கிறது இல்லை. வருமானம் ஒரு பக்கம் வர மாதிரி வந்தாலுமே தடங்கிறது பின்னாடியே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாமல் பெரும்பாலும் இந்த நேரம் நீங்கள் தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீ வரக்கூடிய நாட்களாவது மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமாங்கிறதான் பலருடைய ஏக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு போராட்டங்க இந்த மிதுன ராசி அன்புகள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கடவுளே வேண்டாம் கடவுளே இல்லைங்கிற ஒரு ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லலாங்க. என்னதான் கோவில் வழிபாடு செஞ்சாலும் சரி, கோவிலுக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சாலுமே நல்ல நிலைமை இல்லையேன்னு வருத்தப்படக்கூடியது அதிகமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் சக்தி நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைப்போகுதுங்க. மனசில் இந்த சோர்வு மட்டும் வேண்டாம். அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்கிறது நீ தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நீங்கள் பயப்படவே வேண்டாம். மனசை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, திடமாக வச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனால நேர்மறை சிந்தனையை ஏற்படுத்த பாருங்கள். இது சாதகமான காலம்தான். குழந்தைகளால் மனமகிழக்கூடிய சம்பவங்கிறது இன்னும் நடக்கும். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயமா நீங்கள் கண்ட கனவு பழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க. சொந்த வீட்டுக்கு எல்லாமே போகணும்னு ஆசைப்படுவீங்க. அதற்கு உண்டான முயற்சி செய்ய பாருங்க. வீடு நிலம் சம்மந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடம்புல சின்ன சின்ன நோய் பாதிப்பு இருந்தாலுமே அது பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு தராது. நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி சகோதர வகையில் நிறைய மனசாமல் சந்திக்கக்கூடிய மிதுனராசி அன்புகள்ங்கிறது இருந்திருப்பீங்க. ஏன்னா பெரும்பாலும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு எதிராக தான் அமைஞ்சிருக்கும். அதனாலேயே நிறைய மனஸ்தாபங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அந்த வகையில் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுத்தாலே சிறப்பான பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி விரைவிலேயே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. சகோதரர்கள் இவங்க எல்லாருமே நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இருக்கிறதால உறவு வகையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். மன உளைச்சல் இல்லாமல் இருந்துட்டாலே போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வெளியில் நீங்கள் சந்திக்கிறதா இருந்தாலும் சரிங்க, வீட்லேயும் சரிங்க, இந்த நேரம் சின்ன சின்ன வார்த்தைக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஏன்னா பெரிய தகராறு பொறுத்த வரைக்குமே வார்த்தையால் தான் ஏற்படுது. வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக தான் பேசுவீங்க, ஆனால் அது மற்றவங்க பார்வைக்கு அது வேறு விதமாக தெரியும். அதனால் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக தான் அமைச்சிருக்குது. பாகிஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலுமே ராசியில் இருக்கக்கூடிய குருவோட பார்வை சனி ராகு கிடைக்கக்கூடிய நன்மை சிறப்பு தான். கேது பகவான் அமைந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே எண்ணத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க. உங்களை விட வலிமையானவங்க யாரும் இல்லைங்கிறத நம்புங்க. முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே திடமான நம்பிக்கையும் இந்த தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முக்கியமான விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. சிலர் வாகனம் மாற்ற நினைப்பீங்க. இந்த தொந்தரவு தந்துட்டு இருக்கிற வாகனத்தை எல்லாமே மாற்றிட்டு புது வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் உண்டு. மிதுன ராசி அன்பை பொறுத்த வரைக்குமே பயணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை இருக்காது. இந்த நேரம் பயணம் உங்களுக்கு இந்த காலத்தில் உண்டுன்னு சொல்லலாங்க. சுக்கரன் குரு இணைஞ்சு 7ஆம் இடத்தை பார்க்குறதால வீட்டில் முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை, ஒரு விதமான அமைதி இந்த நேரம் காத்திருக்குது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நல்ல செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாங்க. 4ல் செவ்வாய் பலமாக இருக்கிறதால தொழில் சாணத்தையும் பார்க்குறதால இந்த வீடு வாங்குறது வீடு கட்டுறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பயப்பட வேண்டாம்.
தொடர்ந்து மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே சமயத்தில் முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த சகோதரி உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எங்கே சந்திக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மோதல் போக்கு வேண்டாம், பழைய விஷயத்தை பற்றி விவாதம் செய்கிறது வேண்டாம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த குளிர்ச்சியான உணவு, இந்த குளிர்ச்சியான பானங்களை இந்த நேரம் அதிகம் எடுத்துக்க வேண்டாங்க. அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த தொற்று நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். வெளியில் எங்கேயாவது போகிறீங்கனாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். இயல்பாகவே மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஆரோக்கியமான உணவு விஷயம், ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கவனம் கொடுப்பீங்க. ஆனால் பயணங்கள் அதிகமாக இருக்கிறதால உங்களால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உணவு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது. அதனால் எங்கே போனாலும் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்த பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் சுக்கரன் செல்லக்கூடிய தன்மை உங்கள் ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு வர்றப்ப கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். கட்டுக்கடங்காமல் செலவாயிட்டே இருக்குதுன்னு கவலைப்படுவீங்க. ஆனால் இந்த நேரம் திட்டமிட்டு காரியங்கள் செஞ்சீங்கன்னா அதிக செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை. பிள்ளைகளால் பொறுத்த வரைக்குமே நிறைய பிரச்சனை சந்திச்சிருந்தவங்களுக்கு கூட அந்த மனக்குழப்பம், அந்த பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அனுபவசருடைய ஆலோசனை, வீட்டில் இருக்கக்கூடியவங்க அனுபவசருடைய ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் செயல்பட பாருங்கள், உங்களுக்கு சாதகம் தான். நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த அக்கம் பக்கம் வீட்லையாக இருக்கட்டும், இந்த சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் மனஸ்தாபங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உணரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் யாருக்குமே அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம். வார்த்தைக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் தர வேண்டாங்க. யாராவது ஒன்று சொன்னால் கூட மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களை விட முக்கியமானவங்க மற்றவங்க யாருமே கிடையாது. அதனால உங்களை நீங்கள் நம்பி செயல்பட பாருங்க, நிச்சயம் நல்ல மாட்டம் தான். நீங்கள் ஆசைப்பட்ட இந்த ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இருக்குது. வீட்டுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே வாங்கி மகிழ போறீங்க. உங்களுக்குமே இந்த காலத்தில் பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சி தர மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இருந்தாலுமே வேலையில் பொறுத்த வரைக்குமே மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கணும்னா, இந்த நேரம் சரியாக அவங்களை கவனிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதாவது இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. உங்கள் வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உருவாக்க போகுதுங்க. சமுதாயத்தில் நிறைய பேர் உங்ககிட்ட பார்க்க பாராட்டினவங்க எல்லாமே, அதாவது முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்களை ஏளனமாக பார்த்தவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நீங்கள் சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசை ஒருநிலைப்படுத்தி செயல்பட பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அதிக பயன் இருக்கிறதால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இது வரக்கூடிய நாட்களில் இந்த மங்களகரமான காரியங்கள் ஏற்பட போகுது. விட்டு போன வரன் எல்லாமே வந்து அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வீடு கட்டுறது, கட்டின வீட்டை விலைக்கு வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, மிருகஷீரிடம் 3-4 பாதத்தை உடையங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் தேவைப்படுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் பல நன்மை காத்திருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்க. தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு இயல்பாகவே கூடியிருக்கும். ஆனால் அசட்டு தைரியம் கூடாது. எடுக்கிற முயற்சிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலும் முன்னேற்றமாக இருக்குது. தடப்பட்டு வந்த வேலை எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு தான். நினைச்சதை சாதிக்க முடியும். கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும், அவ்வளவுதாங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கி இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலுமே குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு வந்தால் கற்பரச்சாம்பிகை கோவிலில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. மனதார இந்த கோவிலில் நீங்கள் ஏற்றக்கூடிய நெய் விளக்கால கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். விளக்கால தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்லது நடக்குதுங்கிறது இல்லை, உங்கள் நம்பிக்கையால தான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால அந்த கோவிலை பொறுத்த வரைக்குமே மனசு கோணாமல் நீங்கள் போய் வழிபாடு செய்ய பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் நடக்கும். பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வயசுக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வரணுமையும் புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. நெருக்கடியிலிருந்து விடுபட போறீங்க. ரொம்ப முக்கியமாக வேண்டதில் இருந்தால் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நிறைவேற்றிட்டு பாருங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது விளக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உழைப்பு சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தாங்க. இந்த நேரத்தில் எந்த தடையுமே இல்லை. வாய்ப்பு தன்னால் தேடி வரும், சரியாக பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இந்த சொந்த பந்த உதவி செய்தே இல்லையோ, நண்பர்கள் வகையில் சரி, ஒரு அந்நிய மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் கனவு நனவாகும். தந்தை தாய் வழியில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி அவங்க வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. புதுசாக இடம் வீடு வாங்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் வெற்றி ஆகும். குடும்பத்தில் நிம்மதி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பழைய விஷயத்தை பற்றி விவாதம் செய்ய வேண்டாம். தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரத்தை நீங்கள் செய்ய பாருங்க, நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை இருக்கிறதால சிறப்பு தாங்க. என்ன ஒன்று கூட இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், உங்கள் குணம் இருந்து செயல்பட மாட்டாங்க. அதனால் உங்கள் கோபத்தை காட்டுறது வேண்டாம். இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போக பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குது, முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. பிரச்சனைங்கிறது பெருசாக இல்லை, அதை நீங்கள் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாவது போதும். நினச்ச வேலை நினச்சபடி நடக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் போராட்டம் எல்லாமே நீங்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். முன்னாடி இருந்த பாதிப்பில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய நேரம் தான். கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு வேலை சும்மா அதிகம் தான். ஆனாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வாங்க நினச்ச இடம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் இடைவெளிங்கிறது நேரம் இல்லைங்க. இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். எதிர்காலத்தை பற்றின சிந்தனை சிறப்பாக இருக்க வச்சிருக்க பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த சொந்த பந்த வகையில் மனக்கசப்புங்கிறது இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அதை பெருசுப்படுத்தாமல் விட்டுருங்க. நீ வரக்கூடிய நாட்டில் எல்லாம் சரியாகிரும். வாழ்க்கையில் வளங்கிறது கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.